என்னோட மார்னிங் ரொட்டீனை பார்க்கலாமா? நான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக ஷிஃப்ட் ஆயிருக்கேன். என்னோட லாகை கண்டினியூஸாக பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். இந்த புது வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயம்னு பார்த்தா, வீட்டில் இருந்தபடியே கோவிலை பார்த்துக்கலாம், தவறாத கோவில் மணி சத்தம் கேட்கும் நமக்கு. அப்புறம் இந்த பால்கனி, இங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். நல்லா காத்தோட்டமாக ரிலாக்ஸாக இருக்கும். இது விடியற்காலை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். என்னோட குட்டி பையன் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சாச்சு. டக்குன்னு எந்திரிச்சுனே பால் வச்சாச்சு. எங்களுக்கு நான் காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி பவுடரை மேலாப்பில் இந்த மாதிரி தூவி இந்த சில்லுன்ற மார்னிங் காற்றுல உட்காந்து குடிக்கும்போது ரொம்பவே இனிமையாக இருக்கும். என்னோட குட்டி பையா கூடயும் இன்னைக்கு சியர்ஸ். அக்காவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு கிழங்கு, தோசை, புதினா மல்லித்தலை சட்னியும் கொடுத்தாச்சு. குட்டி பையா அம்மா கிட்ட கிச்சனில் வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருப்பார். அவரை மேனேஜ் பண்ணிகிட்டே தான் வேலை பார்க்கணும். அப்பாவுமே சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. ஃபைனலாக பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்பணும். அதுக்கு நான் வேலை பார்க்கணும். இப்படி தான் என்னோட மார்னிங் ரொட்டீன் இருக்கும். எங்க வீட்டு செல்ல சேட்டைக்காரி இந்த கோல்டி தான். அவளுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிடணும். பை பாய். அடுத்த லாக்ல பார்க்குறோம்.